நம்ம ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் பற்றி சொல்லியிருந்தோம். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கிட்னி பேஷண்ட்ஸ் இதை சாப்பிட்லாமா, டயபெட்டிக் பேஷண்ட் இதை சாப்பிட்லாமான்னு கேட்டிருந்தீங்க. நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹைலி ப்ரோட்டீன் டயட். அண்ட் இது வந்து நீங்கள் எடுக்கும்போது இன்கேஸ் நீங்கள் 10 இயர்ஸ் 15 இயர்ஸாக டயபெட்டிக் மெடிசன் எடுக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிட்னி ஃபங்க்ஷன் கம்மியாக இருக்கும். இதை தாண்டி இது வந்து ரொம்ப இனிப்பாக இருக்குங்க. ஸோ வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு இது சூட் ஆகாது. பட் உங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு ஜூஸ், இந்த ஒரு சிங்கிள் ஜூஸை நீங்கள் குடிச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட டயபெட்டிக் லெவல் நீங்கள் என்ன மெடிசன் சாப்பிட்டாலும் கண்ட்ரோல் ஆகாமல் இருந்துச்சுன்னா இது வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். வெறும் வயிற்றில் சொரக்காய் ஜூஸ் குடிங்க. வெறும் வயிற்றில் நீங்கள் ஜஸ்ட் ஒரு 200 grams ஆஃப் சொரக்காய் எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு ஒரு குட்டி பீஸ் இஞ்சி மட்டும் எடுத்துகிட்டு ரெண்டுத்தையும் போட்டு மிக்சியில் அரைச்சி வடிகட்டி ஜூஸ் பண்ணி டெய்லி 200 ml வந்து எம்டி ஸ்டமக்கில் அந்த ஜூஸை குடிங்க. இந்த மாதிரி 1 month கண்டினியூஸாக குடிங்க. கோல்டு இருக்கிறவங்களுக்கு எனக்கு கோல்டு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கொஞ்சோண்டு பெப்பர் ஆட் பண்ணி இந்த ஜூஸை எம்டி ஸ்டமக்கில் குடிச்சிட்டு